பலத்த காற்றுடன் பெய்த மழையால் சென்னையின் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. அதனை மாநகராட்சி ஊழியர்கள் போர்க்கால அடிப்படையில் வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு நீடித்த புயலின் கோர தாண்டவத்தால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. நகரம் முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்பட்டது. இதனையடுத்து புயலின் மையப்பகுதி கரையை கடந்தபோது காற்றின் வேகம் சற்று குறைந்தது. அதன் பிறகு மையப்பகுதி கரையை கடந்த நிலையில் தற்போது வர்தா புயலின் கிழக்கு பகுதி கரையை கடந்து வருகிறது. இதனால் மீண்டும் பலத்த காற்றுடன் மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. வர்தா புயல் முழுமையாக கரையை கடந்த பின்னரும் நாளை காலை வரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் கடந்த 24 ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய புயலாக பார்க்கப்படுகிறது. அதிதீவிர புயல் பார்த்தின் மையம் இன்று 12ஆம் தேதி மதியம் 3:30 மணிக்கு சென்னை துறைமுகத்துக்கு அருகே கடந்துள்ளது. தற்பொழுது இந்த புயலின் கிழக்கு பகுதி கடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு இன்று மாலை 6:30 மணி வரை தொடரும். இந்த நிகழ்வின் பொழுது கடற்பகுதியில் பலத்த காற்றானது மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் சிறிகரிகோட்டா முதல் மரக்காணம் வரை வீசக்கூடும். மிதமானது முதல் கனமான மழை பரவலாக பெய்யும்.